ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு பதிவு பார்த்தேன். இந்த பதிவு போடுறேன். நான் அந்த ஜோதிடர் பற்றியெல்லாம் எதுவும் சொல்லலை. உங்களுக்கு சில விஷயங்களை புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படிங்கிறக்காக இந்த பதிவு போடுறேன். அவரோட வாய்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறக்காக இந்த பதிவு. ஃப்ரெண்ட்ஸ், கேளுங்க. ஏஆர் ரகுமான் ஜாதகத்தில் குரு உச்சத்தில் இருக்கார். ஆனால் அவர் குரு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார். ஃப்ரெண்ட்ஸ், இவர் ஏஆர் ரகுமான் ஜாதகம் பற்றி பேசுகிறாரு. பேசும்போது எப்படி ஏஆர் ரகுமான் அவர்கள் இன்றைக்கி நல்ல பாப்புலராக நல்லா சம்பாதிச்சுட்டு நல்லா இருக்கார் அப்படின்னு சொல்கிறதுக்காக அவர் அந்த பதிவு போட்டிருக்கார். அவர் சொன்னதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஏஆர் ரகுமான் ஜாதகத்தில் குரு உச்சத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் குருவோட நட்சத்திரத்திலேயே பிறந்திருக்காரு அப்படின்னும் சொல்கிறாரு. ஏஆர் ரகுமான் பிறந்த அன்னைக்கு முழுக்க அதே நட்சத்திரம் தான், குருவோட நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு அப்படின்னு சொன்னால் குருவோட நட்சத்திரங்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியும். புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. அப்போது ஏஆர் ரகுமான் புனர்பூசத்துலேயோ விசாகத்துலேயோ பூரட்டாதிலேயோ தான் பிறந்திருக்கணும். அப்படி அவர் குருவோட நட்சத்திரத்தில் பிறக்கிறாருன்னா அன்னைக்கு அந்த நாள் முழுக்க குருவோட நட்சத்திரம் தான் இருக்கும். அப்போது அவர்களோட பிறந்த நிறைய பேர், ஒரு நாள் எவ்வளோ பேர் பிறப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவங்க அத்தனை பேருமே குருவோட நட்சத்திரத்தில் தான் பிறந்திருக்கணும். குரு உச்சத்தில் இருந்தார் அவர் ஜாதகத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னைக்கு யார் ஏஆர் ரகுமான் கூட அவர் பிறந்த லக்னத்திலேயே பிறந்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே குரு உச்சத்தில் தான் இருந்திருக்கும். ஓகேங்களா? குருவோட நட்சத்திரத்தில் தான் பிறந்தும் இருப்பாங்க. அவரோட லக்னத்தில் பிறந்த எல்லாருக்கும் குரு உச்சத்திலேயே தான் இருந்தும் இருப்பார். நட்சத்திரத்தில் பிறந்ததுனால அந்த நட்சத்திராதிபதி உச்சமாக இருந்ததுனால அவர் பார்க்கப்பட்ட சொக்கனால கலையுலகத்துக்குள்ள அவர் சின்ன வயசுலேயே விளையாடிக்கிட்டு பெரும்புகழுக்கு வந்துட்டார். குருவோட நட்சத்திரத்திலே பிறந்து குருவும் உச்சமாக இருந்ததுனால அவர் விளையாடின மாதிரி ஈஸியாக கலையுலகத்துக்கு உச்சத்துக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அதே நட்சத்திரத்தில் அன்னைக்கு அவர் கூடயே பிறந்தவங்க, அதே குரு அவர் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குரு உச்சமாக தான் இருந்திருக்கும். அப்போ மிச்சம் இருக்கிற யாராவது ஒருத்தர் அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சமாவது, ஏஆர் ரகுமான் 100% புகழடைஞ்சிட்டார் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 10% புகழடைஞ்சது நமக்கு வெளிச்சத்துக்கு வந்திருக்கா? ஏஆர் ரகுமான் மாதிரி மிச்சம் இருக்கவங்களும் புகழ் அடைஞ்சிருக்கணும் இல்லை? அவர்களோடையே அன்னைக்கு பிறந்தவங்க, அவர் லக்னத்திலேயே பிறந்தவங்க புகழ் அடைஞ்சிருக்கணுமா இல்லையா? அடைஞ்சிருக்கணும்ல. அப்போ ஒருத்தர் புகழுக்கு வரணும்னா அவங்களுடைய புதன் சந்திரன் சேர்ந்து இருக்கணும், அல்லது சூரியன் புதன் சேர்ந்து இருக்கணும். இந்த 2 கிரகம் சேர்ந்து கூட எந்த பாவ கிரகமும் சேரக்கூடாது. அப்படி இருந்துட்டால் அது யோக ஜாதகம் தான். அதையே குரு பார்த்துட்டார்னா அது ராஜயோக ஜாதகம். இப்போ ஏஆர் ரகுமான் ஜாதகத்தில் குரு உச்சத்தில் இருக்காரு. ஆனால் அவர் குரு நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு. குரு நட்சத்திரத்தில் பிறந்ததுனால அந்த நட்சத்திராதிபதி உச்சமாக இருந்ததுனால அவர் பார்க்கப்பட்ட சொக்கனால கலையுலகத்துக்குள்ள அவர் சின்ன வயசுலேயே விளையாடிக்கிட்டு பெரும்புகழுக்கு வந்துட்டார். அப்போ ஒருத்தர் புகழுக்கு வரணும்னா அவங்களுடைய புதன் சந்திரன் சேர்ந்து இருக்கணும், அல்லது சூரியன் புதன் சேர்ந்து இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விஷயத்தையும் இவர் சொல்கிறார். அதாவது ஒருத்தர் புகழுக்கு வரணும் அப்படின்னா புதன் சந்திரன் சேர்ந்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக 27 நாளைக்கு ஒரு தடவை நடந்துக்கிட்டே தான் இருக்கும். 27 நாளில் சந்திரன் ஒரு ரவுண்டு சுற்றி வந்துடும். அப்படி சுற்றி வரும்போது புதன் ஏதோ ஒரு கட்டத்தில் இருக்கும். அந்த கட்டத்தில் சந்திரன் போனால் 2.25 நாள் அங்கேயே தான் இருக்கும். அந்த 2.25 நாள் பிறக்கிற எல்லாருக்குமே புதன் சந்திரன் சேர்ந்து தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக நடந்துடும். அதே போல் இன்னொன்று சொல்கிறாரு, சூரியன் புதன் சேர்ந்துருக்கணும் அப்படின்னு சூரியன் புதன் ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட 4 மாத காலம் சூரியன் புதன் சேர்ந்தே தான் இருக்கும். சூரியன்லேருந்து 27 டிகிரி தான் தள்ளி புதன் இருக்காரு. புதன் சூரியனை முதல் ரவுண்டில் உங்களுக்கு தெரியும் இல்லையா, சன்னுக்கு பக்கத்தில் மெர்க்குரி இருக்கும். சோலார் சிஸ்டமில் மெர்க்குரி தான் சன்னுக்கு அடுத்த கிரகம். மெர்க்குரி தான். மெர்க்குரி அப்படின்னா புதன். அந்த புதன் 27 டிகிரி தான் சூரியனை விட்டு தள்ளி இருக்குது. அதனால் 27 டிகிரி சுற்றளவில் சூரியனை எப்போவுமே புதன் சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்படி சுற்றுது அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் சூரியன் எங்கே இருக்கோ அதே கட்டத்தில், இப்போ சூரியன் மிதுனத்தில் இருக்கார் அப்படின்னா சூரியன் கூட மிதுனத்திலேயே புதன் இருப்பார், அல்லது ரிஷபத்தில் இருப்பார், அப்படி இல்லைன்னா கடகத்தில் இருப்பார். அதுக்கு மேலே புதனால் தூரமாக போகவே முடியாது. அது அப்படி பார்க்கும்போது வருஷத்தில் 3 பிரித்தோன்னா 12 மாதங்களில் 4 மாத காலம்
சூரியன் புதனும் சேர்ந்தே தான் இருப்பாங்க. 4 மாத காலங்கள் இந்த பக்கம் ரிஷபத்தில் இருப்பார், 4 மாத காலங்கள் அந்த பக்கம் கடகத்தில் இருப்பார், மிச்ச 4 மாத காலங்களும் சூரியன் கூடவே தான் புதன் இருப்பார். அப்போது அந்த 4 மாத காலங்களும் பிறக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளும் அதிர்ஷ்டகரமான குழந்தைகளாக தான் இருக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி இருக்க வாய்ப்பில்லை. புதன் சூரியன் சேர்ந்து இருக்கிற அதை புதாத்திய யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. புதன் ஆதித்ய அப்படின்னா சூரியன், புத ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் நம்ம கூட பிறந்ததில் 3 பேர்த்துக்கு ஒருத்தருக்கு அந்த புதாத்திய யோகம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதனால் அது இருக்கிறவங்கெல்லாம் யோகக்காரங்க அப்படின்னுலாம் நம்ம சொல்ல முடியாது. அவங்க ஜாதகத்தில் லக்னம் மிக மிக சிறப்பாக இருந்து அவங்க கிரகங்கள் நிறைய வல்லத்தன்மையோடு இருந்துச்சு அப்படின்னா தான் அவங்களுக்கு யோக ஜாதகம் அப்படின்னு சொல்லலாமோ தவிர புதன் சூரியன் சேர்ந்திருக்கிற எல்லாரும் யோகக்காரங்களாக இருப்பாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதனால தான் இந்த பதிவை உங்களுக்கு சொல்லணும், இவர் இப்படி சொல்கிறத வச்சு உங்களுக்கு இதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த பதிவை எடுத்தேன். முழுமையாக ஜோதிடத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.